அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தட ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து முக்கியமான எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். இது போல் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் எம்சிக்யூஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எம்சிக்யூ டீட்டெயில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 புக்லெட் வரும். அந்த 7 புக்லெட் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தனியாக டெஸ்ட் பேட்ச் பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 9 ப்ராப்ளம்ஸுமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். ஸோ இது கொஞ்சம் பேசிக்காகவும் இருக்கும், பட் கொஞ்சம் ஒரு லாஜிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 டைம்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 டைம்ஸ் டி ஒய் பை டி எக்ஸ் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ஸோ இதனுடைய ஆர்டர் நான் கேட்குறாங்க. அப்படின்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டெரிவேட்டிவ்ன்றது பார்க்குறீங்க. ஸோ இங்கே ஆர்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி கரெக்ட். அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் dy by dx plus 3y equal to 0. ஸோ இதுக்கு என்னன்றதை கமெண்ட் பண்ணும். ஜென்ரல் சொல்யூஷன் எது வரும்னு சொல்றது பாருங்க. ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னா இது dy divided by dx equal to minus 3y எழுதிக்கலாம். அப்போ dy by y equal to minus 3 times dx வரும். ஸோ இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. இப்போ log y equal to minus 3x plus c கிடைக்கும். ஸோ அப்போ y equal to exponential power போச்சிங்கன்னா e power minus 3x into constant வந்து நிற்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க, b c times e power minus 3x. The particular solution of dy by dx equal to 2y when given y equal to 5 க்கு x equal to 0 ன்னு கேட்குறாங்க. அதாவது y of 0க்கு 5 வருது அப்படின்னா இதனுடைய ஜெனரல் பர்டிகுலர் சொல்யூஷனாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷனா இதனுடைய ஜெனரல் சொல்யூஷனில் கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். y of 0 equal to 5 வர மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். ஆமாம், சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், dy by y equal to 2 times dx. கரெக்டுங்களா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், y equal to some c times e power 2x கிடைக்கும். கரெக்டுங்களா? c times e power 2x. சேம் டைரக்டா இன்டகிரேட் பண்றீங்க, எக்ஸ்போனன்ஷியல் பவர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, இப்போ y of 0 equal to நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, 5 சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்போ c யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 5 வந்துடும். ஸோ அப்போ உங்களுடைய ஜெனரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா y equal to 5 times e power 2x. அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த சொல்யூஷன் ஆஃப் dy by dx plus y equal to e power x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரக்டாவே நீங்க y e power integral pdx ஃபார்மேட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஜெனரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், y e power integral pdx equal to integral of q times e power integral pdx into dx plus c. ஓகே, ஸோ எப்படி இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது dy by dx plus py equal to q ஃபார்மேட்ல இருக்கிறது. ஸோ p யோட வேல்யூ வந்து 1, q யோட வேல்யூ வந்து e power x. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ y e power 1க்கு வந்து p equal to 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y e power x கிடைக்கும். ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q யோட வேல்யூ வந்து e power x கிடைக்கும். இன்ட்டு e power x இன்ட்டு dx கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், y e power x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் e power 2x இன்ட்டு dx plus c வந்து நிற்கும். ஸோ அப்போ இது இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் e power ax இன்டெகிரேட் பண்ணால் e power ax by a. ஓகே, ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட். இப்போ e power x மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ y ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் e power x ப்ளஸ் c e power minus x. எக்ஸ்போனன்ஷியல் நெகட்டிவ் பார்ட் கொடுக்குறீங்க. அப்போ எந்த ஆப்ஷன் வருது பாருங்களேன். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளங்க, நோட் பண்ணி எழுதிக்கங்க. இதுல பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்குற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இது பாருங்களேன், த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to 2x divided by 1 plus y square. இது லீனியரா, செப்பரபிளா, ஹோமோஜினியஸா, எக்ஸாக்டான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, பட் இது எக்ஸாக்ட்னஸ் வருமா இல்லை செப்பரபிள் ஃபார்மேட்டானா, செப்பரபிள் எப்படின்னா dy டைம்ஸ் 1 plus y square தனியாக எடுத்துக்கலாம், 2x into dx தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து செப்பரபிள் ஃபார்மேட். ஓகே, ஸோ இது வந்து நான் லீனியர். ஏன்னா இங்கே வந்து y வேரியபிள் ஸ்கொயரில் வந்துருச்சு பாருங்க. y வேரியபிளுக்கு டிகிரி அபோவ் ஃப்ரம் 1 இருக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது வந்து நான் லீனியர், நான் ஹோமோஜினியஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்னஸ் வராது, பட் செப்பரபிள் வந்துடும். அடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் இந்த ஜென்ரல் டைப் ஆஃப் பிடிக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்கும், e power integral pdx. ஸோ இப்படி ஒரு பிடி கொடுத்துட்டு, இப்படி ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாவே இதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power integral pdx. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சொல்லுங்கள், dy by dx plus 1/x into y equal to some x square. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், k ஃபேக்டர் வருது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ எப்படி இருக்கு, dy by செப்பரபிள் சொல்யூஷன் dy by y equal to k times dx. அப்போ log y equal to kx plus கான்ஸ்டன்ட்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ்போனன்ஷியல் பவர் எடுத்தீங்கன்னா சம் c times e power kx ன்னு பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து சொல்யூஷன் ஆஃப் த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இது எக்ஸாக்ட்னு சொல்லிட்டாங்க, அப்போ டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண வேண்டியதான்.
எக்ஸ் டேர்ம் இன்வால்வ் ஆகுதுன்னா அந்த பார்ட் நீங்கள் ஜீரோன்னு எடுத்துக்கணும். இதில் வந்து ஒய் கான்ஸ்டண்ட்டாக வச்சு இன்டகிரேட் பண்ணணும். அப்போ நான் நல்லா கவனிங்க. எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. ஆல்ரெடி இது எக்ஸாக்ட்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்னா அர்த்தம் டோ எம் டிவைடட் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் டிவைடட் பை டோ எக்ஸ். இந்த ரெண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன் இது. பட் இவங்க சொல்யூஷனே எக்ஸாக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண வேண்டியது தான். இப்படி பண்ணுறச்ச இந்த எம் ஃபார்மேட்டில் ஒய் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். எண்ணில் வந்து எதனா எக்ஸ் வேரியபிள் வந்தால் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை 3. ஸோ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கரெக்டுங்களா? ஏன்னா எக்ஸ் ஒய் தான் அது ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். ஸோ 2 கட் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. கான்ஸ்டன்ட் வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 9 ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். நோட் போட்டு எழுதிக்கிங்க. இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸில் இருக்குது. என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்லேயே இருக்கும். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.